இனி எப்போவும் வேஸ்ட் துணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்படி யூஸ் பண்ணுங்கள். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வேஸ்ட் பீசஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ் தைக்கும்போது வந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து, அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நான் பட்டர்ஃப்ளை ஆர்ட்டு மேக் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒயிட் கலர் கிளாத்து ஏற்கனவே கட் பண்ண பீசஸ் தான். இதில் 6.5 சென்டிமீட்டரில் விட்த்து, அந்த சின்ன பீஸ் வந்து 6.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த நீளமாக இருக்கிற பகுதி வந்து 26 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம வந்து ஒரு பக்கம் 2யும் சேர்த்து ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு அதை பாதியாக மடக்கி, நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்னதாக தையல் போட்டுக்கணும். ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரே நீடில் வச்சு இப்போ கைத்தையல் மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி போட்ட ரன்னிங் ஸ்டிச்சை கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அதை லாஸ்ட் எண்டில் நம்ம பிடிச்சி இழுக்கும்போது அது சுருக்கு பை மாதிரி அப்படி சுருங்கி அந்த ஃப்ளவர் மாதிரி சென்டரில் எந்த ஹோலும் இல்லாமல் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இப்படி பிடிச்சி இழுத்ததும் அது ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு பாருங்கள். சென்டரில் எந்த கேப்பும் இருக்காது. ஆனால் அந்த கிளாத்தோட எண்டு வந்து சின்ன சின்ன பிசுறு எல்லாமே சென்டரில் தான் இருக்குது. இந்த கிளாத் வந்து ஆர்கன்ஸா, அதனால் அது வந்து ரொம்ப நூல் வந்து பிரிஞ்சு வரல. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி அந்த தையல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது சின்ன சின்ன நாட் மாதிரி சென்டரில் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃப்ளவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நாட் வந்து உங்களுக்கு பிடிச்ச நாட்டை வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ரன்னிங் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டர்ஃப்ளை எங்கேருந்து பறந்து வச்சுன்னு பார்த்தீங்களா? ஏற்கனவே இருந்த ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் சின்ன சின்ன பீசஸாக சின்ன பட்டர்ஃப்ளை பெரிய பட்டர்ஃப்ளைலாம் செய்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த பார்த்தீங்களா, இப்போவும் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கிளாத் எல்லாம் இப்படி ஒரு பையில் சேகரித்து வச்சுருக்கிறது உண்டு. அப்படி சேகரித்து வச்சுருந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுவே நிறைய பட்டர்ஃப்ளை செய்கிறதுக்குள்ளே தேவையான துணிகள்லாம் இருந்தது. அதிலேருந்து கொஞ்சம் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு தேவையானது மொத்தமே 10 பட்டர்ஃப்ளை தான். ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 25க்கு மேலே பட்டர்ஃப்ளை இருக்கிறது. அது எங்கே கொண்டு போய் பறக்க விடுறதுன்னு தான் எனக்கு தெரியலை. ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு பேப்பரில் பட்டர்ஃப்ளை மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா அதே போல் பேப்பரில் ஆல்ரெடி கட் பண்ணி அதை அது மேலே வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ என் கையில் வச்சுருக்கனால உங்களுக்கு தெரியலை, இந்த ஃபேப்ரிக்கில் தான் இந்த பட்டர்ஃப்ளையை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது இப்போ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியும். இது குட்டி பட்டர்ஃப்ளை, அது பெரிய பட்டர்ஃப்ளை, இது குட்டி பட்டர்ஃப்ளை. ஒரு பார்க்கில் பறந்து போகும்போது எல்லாமே ஒரே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் போகாதுல்ல, பெருசும் இருக்கும் சின்னதும் இருக்கும். இதே போல் உங்களுக்கு என்னென்ன சைஸில் பட்டர்ஃப்ளை வேணுமோ அது எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் பட்டர்ஃப்ளை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஃப்ளவர் மாதிரி எடுத்துக்கலாம், யானை ஷேப்பு, குருவி ஷேப்பு, எந்த ஷேப்லேயும் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பட்டர்ஃப்ளை எடுத்துருக்கிறேன். பட்டர்ஃப்ளைக்காக ஒரு ஆசி ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய பட்டர்ஃப்ளைக்கும் சின்ன பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு பாதி ஷேப்பில் அந்த பேட்டர்ன் பேப்பர்லேயே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம துணியில் 2ஆக மடக்கி வச்சு கட் பண்ணி எடுக்கும்போது இதே போல் பட்டர்ஃப்ளை வந்துடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம அன்னீவனாக ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லாமல் கரெக்டான ஷேப்பில் வர்றதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இந்த இப்போ நம்ம எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் கட் பண்ணும்போது சின்ன சின்ன பிசுரெல்லாம் வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணுறது. இப்போ பேட்டர்ன் மேக் பண்ணி தைக்கிறதுக்கும் ஃப்ரீ ஹேண்டில் தைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்க்குறீங்களா? இப்போது நான் வந்து இதுக்கு கூட பட்டர்ஃப்ளைக்கு கூட பேட்டர்ன் போட்டிருக்கேன். பேட்டர்ன் போட்டு நான் இப்போ பார்த்துருக்கீங்களா, அந்த துணியை 2ஆக மடக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது பட்டர்ஃப்ளை வந்து பாதி பட்டர்ஃப்ளை தான் இருக்குது. ஸோ அது பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக, அந்த கிளாத் விலகி போகாமல் இருக்கிறதுக்காக 2 பின் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கர்வ் ஷேப் வரும்போது அந்த சிசர் வச்சு கரெக்டாக அந்த கர்வ் ஷேப் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். அந்த டேர்னிங்லாம் வரும்போது ஷார்ப்பாக வர்றதுக்காக நம்ம வந்து சிசர் மட்டும்தான் இப்படி வளைச்சி விடணும். இப்போ ஆம் ஹோல் கட் பண்ணும்போது அந்த ஷேப் வர்றதுக்காக நம்ம சிசரோட டிப்பு வச்சு கட் பண்ணுவோம். ஸோ அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக வரணும், வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டிப்பு வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜஸில் கரெக்டாக ஷார்ப்னஸ் வரும்.
இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணுனாலும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அதை ஃபஸ்ட்டே மேக் பண்ணிடுங்க. அந்தந்த டைமில் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வேலைக்கு வந்து ஈஸியாக இருக்காது. ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போது அந்த பட்டர்ஃப்ளை எப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என் கையில் வைக்கிறதுனால தெரியலை, அந்த ஃபேப்ரிக்லேயே வச்சு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப்பு, அந்த ஃபினிஷிங்லாம் எப்படி வந்திருக்கு, அந்த எட்ஜஸ்லாம், அந்த கர்வ் லைன்லாம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்களா அந்த பேட்டர்னும் அந்த பட்டர்ஃப்ளையும் எவ்வளோ மேட்சிங்காக வந்திருக்குன்னு. ஸோ பட்டர்ஃப்ளை ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே போல் நான் நிறைய பட்டர்ஃப்ளை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதெல்லாம் பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை, அதனால் உங்களுக்கு கலர் தெரியலை. இது பேக் கேமராவில் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ கலர் வந்து கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இதே போல் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பறந்து போகாமல் இருக்க அதை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக எந்தெந்த இடத்துல பட்டர்ஃப்ளை வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு இதே போல் பின் பண்ணி வச்சுக்கோங்க. பறந்து போகாமல் இருக்க, அது நம்ம தையல் போடும்போது விலகி போகாமல் இருக்க. இப்போ நான் ஆரி ஸ்டாண்டில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஆரி ஒர்க்கில் தான் ஜிக்ஸாக் மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் தையல் தெரியலைன்னா நார்மலாக உள்ள கை தையலுக்குள்ளே நூல், அதே போல் கை தையலுக்குள்ளே ஊசி வச்சு கூட நீங்கள் இதே போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைட்டாக வர்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரேமில் அப்படி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் இதுலேருந்து ஃப்ரேம்லேருந்து கலத்துனதுக்கப்புறமா அந்த துணி வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். உங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க. நிறைய பேர்த்துக்கு ஆரி ஒர்க்கு தெரியாது, இதே போல் ஜிக்ஸாக் தையல் போட தெரியாது. ஆனால் அவங்களுக்கு டெய்லரிங் தெரியும். ஆனால் இதுக்காக என்ன ஆரி ஒர்க் படிக்க முடியுமா? ஸோ அவங்களுக்கு வந்து கை தையலில் கூட தைச்சிக்கலாம். இப்போது அந்த எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உள்பக்கமாக கை தையல் போட்டுக்கலாம், தப்பில்லை. இப்போது இது வந்து கேமரா கிளாரிட்டினால கலர் தெரியலை. இதுக்கு அடுத்த வீடியோவில் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அப்போ நான் வந்து எந்த மாதிரி தையல் போடுறேன்னு தெரியும். நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வரலாம், இது என்ன ஆரி ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? எல்லோரும் ஆரி ஒர்க்குக்கு ஆரி நீடில் வச்சு தானே பண்ணுவாங்க. இதென்ன பெண்ணு வச்சு எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தானே தோணுது உங்களுக்கு. இது பெண் இல்லைங்க, என் கையில் ரொம்ப வேர்வை வரும். ஸோ அந்த ஆரி ஒர்க்குக்குள்ள நீடில் வந்து வழுகி போகும். ஒரு தையல் கூட என்னால் போட முடியாது. அதுக்காக நான் கண்டுபிடிச்ச ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் இந்த பென்னு. இந்த பென்னுக்குள்ளே தான் அந்த ஆரி நீடில் இருக்குது. ஸோ ஏதாவது வேஸ்ட்டாக போகிற ரீஃபில் போடாத அந்த பென்னு கிடச்சுன்னா அது உள்ளே போட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்காக இது பென்னுன்னு நினச்சிடாதீங்க. இது பென் இல்லை, ஆரி நீடில் உள்ளே இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து ஜிக்ஸாக் மாதிரி தையல் போட்டுட்ருக்கேன். ஒரு தையல் உள்ள அந்த பட்டர்ஃப்ளையில் படும், இன்னொரு தையல் வெளியில் உள்ள அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் படும். அப்படி வர்றதான் அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தெளிவாக ஒரு தையல் உள்ள ஒரு தையல் வெளியே. ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமாக வருதோ அல்லது உங்களால் எது முடியுதோ அதை ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததில்ல, இதே போல் நம்ம ட்ரெஸ்லேயும் தைக்கணும், நம்மக்கிட்டேயும் நிறையா வேஸ்ட்டு ஃபேப்ரிக்லாம் இருக்குது, இதே போல் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்துட்டோமே, இதுக்கப்புறமாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்குல்ல. அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. தோணின விஷயத்த ஏதாவது ஒரு சின்ன பிட்டு கிளாத்துலையாவது இன்றைக்கி உடனே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் குறையாமல் இருக்கும். உங்களுக்கு இதே போல் பண்ணோம் அப்படின்றத க்ரியேட்டிவிட்டி வந்து உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது வெளியில் வரும். ஏன்னா நானும் இந்த மாதிரி தான், ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிட்டேன்னா அதை உடனே அப்ளை பண்ணி பார்ப்பேன். சில விஷயங்கள் வந்து உடனே செய்ய முடியாததாக இருக்கும், அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். அப்படி பண்ண விஷயந்தான் இது. வந்து திடீர்னு தோணுச்சு, இந்த கிளாத் நல்லாயிருக்கு, மல்டி கலரில் இருக்குது, இப்போ பட்டர்ஃப்ளைஸ்லாம் தோட்டத்தில் பறந்து போகிறது எப்படி இருக்கும். ஸோ அதை வந்து என் கண்ணு முன்னாடி என்னோடய கற்பனையில் கொண்டு வந்து அதை தான் என்னோடய ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இதில் செய்யணும் அப்படின்னு ஒரு இதில் தான் செய்து முடிக்கணும்னு சொல்லி செய்து முடித்தது. இப்போது அது வந்து ரொம்ப ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு.
ஸோ இதே போல் உங்களுக்கும் தோணுன விஷயத்த உடனே அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் தனியாக கேட்டுக்கிட்டீங்க, எப்படி இந்த பட்டர்ஃப்ளை எப்படி மேக் பண்ணுறது, எப்படி தைக்கிறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு. உங்களுக்காகவே இவ்வளோ நேரம் உட்காந்து அதெல்லாம் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி இப்போ இது செய்திருக்கேன். அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் உங்கள் கையில் எந்த கிளாத் இருந்தாலும் அதை உடனே ஒரு கைத்தையல் போட்டு அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ இதே போல் செய்ய முடியுதோ அப்போ உடனே செய்து பாருங்கள். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை லைஃப்பில் வர்றது திரும்ப வரோன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் எப்போயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அதனால் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதே போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது.